சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் பலகாரம் ஜங்க் ஃபுட்லாம் நீங்க வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்லயே நீங்க ஹெல்தியா செஞ்சு கொடுத்து பாருங்க. அடிபொலியா இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு கடாயில ஒரு 10-15 பாதாம் பருப்பு எடுத்து வறுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வறுத்துட்டு அதையும் பிளேட்ல மாத்தி ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காவை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். இது எல்லாமே தனித்தனியா இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு அரை கப் அளவுக்கு நாடு சர்க்கரை சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல வறுத்து எடுத்துருக்க ராகி மாவு, அதுக்கப்புறம் அரைச்ச பாதாம் பவுடர், தேங்காய் துருவல், அது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 4 தட்டின ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வெள்ளை கரைசல் வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ இதை கொல்கட்டை ஷேப்ல பிடிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு. நம்ம ராகி கொல்கட்டை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.